ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பான், உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு, கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாகிற மாதிரி தான் தெரியுது. அன்னைக்கு என்னன்னா யாழ்னிட்டு அதே மாதிரி தான் கேட்குற, என்கிட்டயும் அதை தான் சொல்கிற, நீ என்ன சாண்டா கிளாஸா இல்லை வெண்டிங் மிஷினா, கேட்டதெல்லாம் கொடுத்துருவியா அப்படின்ட்டு. இங்கே பாரு, நான் பொய் ஒன்றும் சொல்ல, உண்மையை தான் சொல்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு அப்படின்னு. சரி, அப்போ நான் ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன், நீ இதை திரும்ப கேளு அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் உனக்கே பிடிக்காம இல்லைன்னா நம்ம பிரிய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும்போது உனக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக நான் பண்ணுவேன், உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். இவளுக்கு இப்படி கேட்கவும் ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்கப்புறம் கம்பெனியில் கட்டுறாங்க, ஒரு மீட்டிங் போட்டு தான் பேசிகிட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் பார்க்குறா, அந்த பிஏ பொண்ணுக்கிட்ட போய் கேட்குறா, ஆமாம் என்ன அடிக்கடி மீட்டிங்கெல்லாம் போட்டு போட்டு பேசுகிறானுங்க, என்ன தான் நடக்குது, எனக்கும் தெரிலடி, ஏதோ கான்ஃபிடென்ஷியல் மீட்டிங் சொல்கிறானுங்க, என்ன எலவுன்னு புரியலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போக. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறா, அப்படி என்ன மீட்டிங்காக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த சைடு சேர்மனுக்கும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லணும்ல, இல்லைன்னா அவன் மேலே டவுட் வந்துடும்ல. அதனால் இவ பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் போயிருந்துருப்பாங்கள்ல வயிறு வலின்னு சொல்லிட்டு, அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுத்துட்ருக்கா. என்னது அவனுக்கு பால்னா அலர்ஜியா, ஏம்மா இதெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டுன்னு கொண்டு வந்து கொடுப்பியா, நீ தானடா கேட்ட மெடிக்கல் ரிப்போர்ட், அப்போ நான் வேறு என்னத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு. எந்த ஒரு விஷயமே உனக்கு கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் சொல்லிட்டேனா, இதோட என்னை விட்டுறீங்களா அப்படின்னு. கண்டிப்பாக நீ நானும் ஒரே நிலைமையில தானே இருக்கோம், எனக்கு இந்த கம்பெனி கையை விட்டு போகுது, உனக்கு அந்த பாக்ஸிங் கிளப்பு வந்து கையை விட்டு போகுது. ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் தானே நம்மளுக்கு பெனிஃபிட்டு, என்ன விஷயம் உனக்கு தெரியும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனும் சொல்லிகிட்டு இருக்கா. அடிக்கடி ஒரு மீட்டிங் வேற போட்டு பேசிகிட்டே இருக்காங்க, இப்போயுமே ஒரு மீட்டிங் நடக்குது, ஆனால் அது எதை பற்றி நடக்குது அப்படின்றது எனக்கு தெரில, வேறு என்னவா இருக்கும், அவனோட ஷேரை வந்து விற்றுருப்பான் அப்படின்ட்டு. ஆமாம் எதுக்காக விற்கிறான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எல்லாம் காசுக்காக தான். ஓ, ஓகே ஓகே, இந்த மீட்டிங்கில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற நேம் லிஸ்ட் இருந்ததுன்னா என்னோடய பிளானுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு. என்னது உன்னோட பிளானா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனோட ஷேர் எல்லாத்தையுமே விற்று காசு வந்து ரெடி பண்ணுவான். ஆனால் அந்த காசு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பத்தாது. ஸோ பேங்கில் அப்புறம் லோனு ஃபினான்ஸு இந்த மாதிரிலாம் அமௌண்ட் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருப்பான். அந்த டைம் தான் அவனை அடித்து இந்த கம்பெனிலேருந்து துரத்தி விடுறதுக்கு கரெக்டான டைம் அப்படின்னு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வந்தா, அதாவது இவ ஸ்பையாக வந்திருக்க விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவன் எப்படி ரியாக்ட் ஆவான் அப்படின்ட்டு அவள் யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் தூக்கி மூஞ்சியில் வீசிட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு ஸ்பையாக என்கிட்ட வந்து வேலை செஞ்சுருந்துருப்ப, அது மட்டும் இல்லாமல் என்னை லவ் பண்ணி வேற ஏமாற்றிருக்க, உன்னெல்லாம் நான் என்ன பண்ணுறதுனே தெரிலடி அப்படி இப்படின்ட்டு. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, டே இப்போ நீ கோவப்பட்டியா, சோகமாக ஃபீல் பண்ணுறியா, பாத்தியா உன்னோட நோயை நான் குணப்படுத்திட்டேன்ல அப்படின்னு. இவனுக்கா வருதே கோவம். ஸோ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு இருக்கான். மறுநாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே புலம்பிட்டு இருக்கா தூக்கத்தில், இல்லை இல்லை அந்த மாதிரி பண்ணாத, இல்லை இல்லை அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான், அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா கண் முழிச்சு பார்க்க எதிர ஹீரோ உட்காந்துருக்கானா. ஸோ அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. என்னாச்சு, ஏதாவது கனவு கண்டியா, ஆமாம் ரொம்ப மோசமான ஒரு கனவு அப்படின்னு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தூங்கி ரெஸ்ட் எடு, நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்ட்டு அவன் கிளம்பும்போது, இல்லை நானும் வரேன், இல்லை நீ ஒன்றும் வர வேண்டாம், நீ இங்கே ரெஸ்ட் எடு, அப்போ நீ என்னை நம்பலையா, என் மேலே சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். பைத்திய மாதிரி பேசாத, உனக்கு இப்போதைக்கு ரெஸ்ட்டு வேணும், ஸோ அதனால் நீ இங்கே இரு அப்படின்ட்டு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பிஏகிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அவள் ரொம்பவே கஷ்டப்படுறாடா, என்னால் தான் அப்படின்ட்டு. ஏண்டா ஒருவேளை அவளே ஸ்பையாக இருந்தா, நீ என்ன பைத்தியமா, அவள் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது, அவளோட கேரக்டர் என்ன தெரியுமா, மற்றவங்களுக்கு அவள் கேட்காம நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணுவா, ஸோ அவள் அந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பே இருக்காது, ஏண்டா அவளை இந்த அளவுக்கு நம்புகிற, ஏன்னா அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நான் நம்பி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கான். ஸோ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மாயா கட்ட புலம்பிகிட்டே வந்துட்டுருக்கா. அவன் என்னை ஆஃபீஸ்க்கெலாம் வர வேணான்னு சொல்லிட்டான் தெரியுமா, அவன் என்னை ரொம்ப சந்தேகப்படுறான்னு நினைக்கிறேன், இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, நான் வேணா ஹீரோட்ட போய் சொல்லிடவா அந்த சேர்மனோட பிளானை, ஒரு லெட்டர் வேணால் எழுதி வேறு அட்ரஸ்லேருந்து போஸ்ட் பண்ணவா, இல்லை நான் என்ன தான் பண்ணுறது, ஏண்டி இப்படி புலம்பிகிட்டு இருக்க, சரி
அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு. என்ன அப்படின்ற மாரி கேட்கும்போது, அந்த ப்ரொடியூசர் இருக்கான்ல, அவனோட அக்கவுண்ட்ல இந்த மாதிரி ஹீரோ வந்து உன்ன லவ் பண்றான், அப்படி இப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள வந்துட்டு ரெடி பண்ண சொல்லி, அதுக்குள்ள வந்து இந்த சேர்மனோட பிளான லைட்டா அப்படியே கவர் பண்ண சொல்லு. இந்த ஆர்டிக்கிள கண்டிப்பா ஹீரோ பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ரொடியூசர் வந்துட்டு தன்னை பழி வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு நெனைப்பான். ஆனா, இதில சேர்மனோட அந்த பிளானுமே இன்க்ளூட் ஆயிருக்கும்ல. இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு ஹீரோ வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி எப்படியாவது கண்டுபிடிச்சிருவான் அப்படின்ட்டு. பேசாம அவளை நம்ம ஃபயர் பண்ணிடலாமா, இப்போ எடுத்த முடிவு தாண்டா கரெக்டானது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி அப்போ ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு வா அப்படின்ட்டு இந்த சைடு ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசரை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. ஸோ அந்த பிளான் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கா. திரும்பவும் பிஏவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டான் போல். ஸோ கொண்டு வந்து காமிச்சிட்ருக்கான். நீ சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அண்ட் அவங்களுக்கு காம்பன்சேட்டாக வந்து நிறையா அமௌண்ட்டுமே கோட் பண்ணியிருக்கேன், ஓகே தானே அப்படின்னு. திரும்பவும் பிஏவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டான் போல். ஆனால் ஹீரோனை மட்டும் என்னால் கண்டுபிடிக்க முடியல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டா அப்படின்னு. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் ஒரு வழி இருக்குது, அவளை கண்டுபிடிக்கலாம். என்னடா அது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதான் உன்னோட டெலிபதியை வச்சு தாண்டா அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டிருக்கான், மரியாதையே இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு. ஸோ இவன் யோசிச்சு பார்க்குறான். அவள் ரொம்பவே சோகமாக இருந்தால் அந்த மல்லிகைப்பூ செடிக்கிட்ட தானே உட்காந்து பேசிகிட்டு இருப்பா. ஸோ அங்கே தான் இருப்பா அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். அதே சமயம் ஹீரோயினை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த செடியை வச்சு தான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அந்த ப்ரொடியூசர் பையன் வந்து சொல்லியிருந்திருப்பான், நான் உனக்காக இந்த ஹெல்ப்பாக பண்ணுறேன், இதுக்கப்புறம் நீ இதுக்குள்ளெல்லாம் நீ இன்வால்வ் ஆகக்கூடாது, உன்னோட சேஃப்டி எனக்கு ரொம்பவே முக்கியம், இதுக்குள்ளே நீ திரும்ப வந்தீன்னா நானே ஹீரோட்ட போய் டைரெக்டாக எல்லா விஷயங்களுமே போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துடுறான். ஆமாம், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இதை பாதுகாக்கணும்னு தானே சொன்னேன், ஆனால் வேறெல்லாம் நீனே இழுத்து அதை சாகடிச்சிருவ போலையே. இல்லை, நான் அதை பாதுகாக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. சரி, நீ ரொம்பவே மூட் ஆஃபாக இருக்க போல், வா உன்னை நான் வெளியே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த விஷ் பண்ணுவாங்கள்ல அந்த ஃபவுண்டைனை அங்கே தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஸோ 2 பேரும் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, நம்ம ரொம்ப நேரமாக இங்கேயே உட்காந்துட்ருக்கோம், நம்ம கிளம்பலாமா அப்படின்ட்டு. ஏன் நீ தானே சொன்ன இந்த இடத்துக்கு வந்து உட்காந்தோன்னா நிறைய பேர் சிரிக்கிறது, அழுகிறது, அவங்க எமோஷனலை வந்து ஷேர் பண்ணிக்கிறது, எல்லா விஷயங்களுமே பார்க்கலாம் அப்படின்னு. நீ என்னைக்கோ சொன்ன, ஆனால் நான் அன்னையிலேருந்து இந்த இடத்துக்கு மட்டும்தான் வந்து போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் இந்த உலகத்தில் லாஸ்ட்டு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நான் அதை என்ன கேட்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன கேட்ப, என்னை விட்டு போகணுன்னு தானே கேட்ப அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா, என்ன பேசிகிட்டு இருக்க, நான் சும்மா தான் கேட்டுட்டு இருந்தேன், நான் இங்கேருந்து ரிசைன் பண்ணி போக போகிறேன்னு, அது உண்மைலாம் கிடையாது அப்படின்னு. நீ என்கிட்ட கேட்டது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த டைம் வந்து நீ என்னை விட்டு போகிறதுக்கான ஒரு டைம். எல்லா அக்ரிமெண்ட்டுமே நான் ரெடி பண்ணிட்டேன், உனக்கான போனஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது, என்னோடய கைப்பட உனக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கூட எழுதி வச்சுருக்கேன். ஸோ உனக்கு கூடி சீக்கிரம் ஒரு நல்ல ஜாப் வந்து கிடைக்கும் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா என்னால் முடியாது, என்னாலாம் போக வேணாம், எனக்கு வந்து உன்னோட காசு, உன்னோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எதுவுமே வேண்டாம், நீ மட்டும்தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாளா. இங்கே பாரு, இந்த டைம் வந்து நீ என்னை விட்டு போகிறதுக்கான டைம் மட்டும்தான். ஸோ நான் இங்கேருந்து போகிறேன், இதுக்கப்புறம் நீ என் வீட்லேயுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்கா. டேய், நீ சொல்கிறத பார்த்தா ஃபுல்லாகவே என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குடா, என்னன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து விறுவிறுன்னு போயிட்டே இருக்கான். இவளுக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குது, என்னடா நடக்குது அப்படின்னு. மறுநாள் காலையில் நம்ம ஹீரோவும் பிஏவும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ பிஏ போயிட்டு ப்ரொடியூசரை கூப்பிட்றான். உன்னை ஹீரோ வந்துட்டு கூப்பிட்றான் வா அப்படின்னு. ஸோ ஹீரோ வந்து கேட்டுட்ருக்கான், யார் கேட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ண அப்படின்னு. இங்கே பாருங்கள், அது என்னோடய பர்சனல், உன்னோட பர்சனல்னால் என்னை பற்றி என்ன மண்ணுக்கு எழுதுன அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்ருக்கான். டேய், உனக்கு நான் ஹெல்ப் தானே பண்ணேன், இங்கே பாரு, எனக்கும் சேர்மனுக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனை, அதுக்குள்ளே நீ எதுக்கு வந்துட்டுருக்க, நீ வரணும்னு அவசியமே கிடையாது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி அன்வான்டாக ஏதாவது பண்ணுன, இதுக்கப்புறம் நீ இந்த பொசிஷன்லாம் இருக்கவே முடியாது அப்படின்ட்டு மிரட்டி விட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டே இருக்கான். மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோட வீட்டில் தான் இருக்கா. ஸோ அந்த அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் அப்படியே பிச்சு வீசிகிட்ருக்கா. என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா டே நிறைய காப்பியெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு.
நீ காப்பியை போடு, டீயை போடு, அதெல்லாம் அவசியமே கிடையாது. நீ எத்தனை கொண்டு வந்தாலும் நான் இந்த மாதிரி கிழிச்சு போட்டுட்டு தான் இருப்பேன். என்ன வந்து நீ கட்டாயப்படுத்தின அப்படின்னா அப்படின்ட்டு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி எடுத்து ஆப்பிள் அப்படியே சொருகிட்டு இருக்கா. இதே நிலமை தான் உனக்கும் வரும், புரியுதா புரியுதா அப்படின்ட்டு அப்படியே மிரட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. பிஏக்கெலாம் அல்லு இல்லை, என்னவே இந்த மாதிரி இறங்கிட்டாலே அப்படின்னு. மேடம் பார்த்தீங்கன்னா அப்படியே கெத்தா ஒரு பெரிய துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னடா இது, ஹீரோவை போட்டுக்கிட்டு தள்ள போகிறாளான்னு பார்த்தா ஒரு கேம் விளையாடுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ கேங்காக எல்லாருமே கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மல்லிகைப்பூ இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு தண்ணி உரம்லாம் போட்டுட்ருக்கான். அப்போது பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கான், என்னால் நம்பவே முடியலடா, அந்த ப்ரொடியூசர் வந்து உனக்கெலாம் ஹெல்ப் பண்ண மாட்டான். அந்த ஆர்டிக்கலில் வந்துட்டு அந்த சேர்மனை பற்றி சில விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணியிருந்தான்ல, நீ பார்த்தில அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறான். இவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மோட்டிவுமே கிடையாது. இவன் பண்ணலை அப்படின்னா ஒரு வேளை ஹீரோயின் பண்ணியிருந்திருப்பாளோ அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே திங்க் பண்ணுறான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.